தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் புதன்கிழமை பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது, வியாபாரம், உத்தியோக பணிகள், குடும்ப வாழ்க்கை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையுங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோட இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி புதிய ராசி பலன் வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நண்பர்களே, நமது சேனல் growthக்காக ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோங்க. அது நீங்கள் உங்களால் விருப்பப்பட்ட தொகையை நீங்கள் ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நமது சேனலுக்கு நீங்கள் அனுப்பி நமது சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்யலாம். உதவி செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுடைய பெயர்களும் நமது வீடியோக்களில் நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம். ஸோ அனைவருமே நமது இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்கள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் தனுசு ராசி நண்பர்களுக்கான கிரக அமைப்புகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 8இல் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 8 குடையவன் 12ஆம் இடத்துல மறைந்துள்ள விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே சும்மா ஏதோ ஒரு நினப்புல ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய சிந்தனை வளம் இப்போ சூப்பராக இருக்கும். செயல்பாடுகளும் ரொம்ப அருமையாக அதுக்கு ஒத்து போகிறதுனால இன்றைய தினம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மாவே இருக்க வேண்டாம். ஏன்னா நேர விரயத்தை இன்றைய தினம் உருவாக்கி கொள்ள வேண்டாம். இப்போ டைம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முயற்சி நிறைய செய்யுங்க. நிறைய காரியங்களை வெற்றிகளை பெற முடியும். அருமையான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே. அலுவலக பண்ணிருக்கக்கூடிய அன்பர்களாம் இன்னைக்கு நீங்க உங்க காரியங்களை வெற்றிகளை பெறணும் அப்படின்னா சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணுங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காரியங்களை சேஞ்ச் பண்றது, உங்க ஐடியாக்களை நீங்க மாற்றம் செய்து கொள்வது போன்றவற்றெல்லாம் நீங்க ஏற்படுத்தி கொண்டு உங்க காரியங்களை சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் பயணங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும். சின்ன சின்ன சோதனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து நீங்க வெற்றிகரமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ நீங்க சின்ன சின்ன சோர்வுகள்லாம் நீங்க சின்ன சின்ன தொழில்களுக்காக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக சேருங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க உதயத்தோட செயல்படுங்க. சந்தோஷமான ஒரு நாள். புதுசாக ஆசைப்பட்ட சில புதிய பொருட்களை வாங்கவும் முடியும் உங்களால. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. விவசாய பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல பெஸ்டான சூழல் இருக்குங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்க ரகசியங்கள் சீக்ரெட்டு எந்த விதமான சீக்ரெட்டாக இருந்தாலும் அதை யார்கிட்டையும் நீங்க விளையாட்டாக கூட வெளியிட வேண்டாம். என்ற தினம் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள். புதிய அறிமுகங்கள், உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வயதில் மூத்தவர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால அவர்களுடைய நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல ஒத்துழைப்பு தரும். எனவே ஆரோக்கியத்திற்குரிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. பெரிய பிளானோட பெரிய பெரிய ஐடியாக்களை வைத்துக்கொண்டு சில முக்கியமான நபர்களை உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கவனத்தை ஈர்க்குங்க. அது மாதிரி முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எனவே வியாபாரிகள் இன்றைய தினம் ஒரு முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன இருக்குங்கிறது, நம்பகத்தன்மை ரெண்டுமே நீங்க செக் பண்ணிட்டு நல்ல ஒரு புரிதலுடன் நீங்க முதலீடு செய்யலாம். அதன் மூலமாக வியாபாரம் இன்னும் வலுவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல தனலாபத்தை உருவாக்கி கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல நீங்க பொறுமையாக தாங்க இருக்கணும். சில பேர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்க காதலரிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்க நிதானமாக எந்த விதமான தவறான நடவடிக்கையும் மேற்கொள்ளாம தவறான பேச்சுக்களை பேசிடாம அமைதியாக விவேகத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அப்புறம் தான் உங்களுடைய காதல் வாழ்க்கையை எதிர்காலத்தில் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தினம் சில பிளான்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, சில காரியங்களை செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடம் அதை தெரிவித்து அவர்களிடம் பர்மிஷன் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா முக்கியமான நல்ல உழைப்பெல்லாம்
இதெல்லாம் நீங்க போட்டுட்டு காரியங்கள் கணிந்து வரக்கூடிய நேரத்துல உங்க பெற்றோர்கள் திடீர்னு ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் உருவாகிவிடும். அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடியும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணி கலந்து ஆலோசித்து அவருடைய பர்மிஷன் நீங்க முன்கூட்டியே வாங்கிக்கிறது நல்லதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் தேவையில்லாம மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சு அது நீங்க வெளிக்காட்டுறதை தவிர்ப்பது நல்லதுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை கண்டுபிடிச்சு அவைகளை கேலி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மனப்போக்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல். அதனால எந்த ஆதாயமும் கிடைக்க போவதில்லை. ஸோ அந்த மாதிரி குணம் இருந்தால் அதை மாற்றிக்கிறது தாங்க பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா அருமையான வாய்ப்புகளை இப்போது தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மூலமாக நிறைய பலனை பெற முடியுங்கிறதுனால டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு நேரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு நீங்க நேர மேலாண்மையுடன் செயல்பட வேண்டும். அப்பதான் உங்களுக்கான ஓய்வு நேரம் உருவாகும். மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் மனதளவில் கொடுப்பாருங்க. அதனால உங்களது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுதுங்க. அதனால நிதானமா செயல்படுங்க. ஒருவேளை உங்களது வாழ்க்கை துணை அதிகமான மன அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல தியானம், யோகா போன்றவற்றை செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபட்டு மன நிம்மதியை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறுங்க. நிறைய விஷயங்களை எழுதி வைத்துக் கொண்டு ட்ரை பண்ணிட்டே இருங்க. முயற்சிகள் அனைத்துமே சக்சஸ் ஆகக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள்லாம் இப்போ சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. குடும்பத்தோடு பேசி பழகும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு தாராளமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அற்புதமான தங்கமான வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 6 உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் சாதகமாக அமையும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சேரும். அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உருவாக்கி தரக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு உங்களுக்கு விருப்பமான ஆசை நிறைவேறக்கூடிய சாதகமான சூழல் அமையக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை யார் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறத தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சமுதாயத்தில் சில முக்கியமான விஐபிகள் அல்லது பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். அதனால உங்களுடைய தொடர்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய அறிமுகங்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். சில சோதனைகள் வந்தாலும் அதெல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சூழல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது தாங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது சேனலில் தனுசு டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே. மேலும் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நமது ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்காக நீங்கள் குறிப்பிட்ட சிறிய தொகையாக இருந்தாலும் சரிங்க அதை செலுத்தினீங்க அப்படின்னா அது மூலமாக நமது சேனலை வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அனைத்து கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்கள் பற்றின விவரங்களும் நமது வீடியோக்கள் அவ்வப்போது வெளியிடுவோம். ஸோ அனைவருமே அந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.